சாக்கோ தானியம் நேமே கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். க்ரீன் சிம்பிள் போட்டிருக்காங்க, நோ ஆடட் சுகர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே மில்க் சாலிட்ஸ் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்ப்ரவுட் பண்ண மில்லட் சேர்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க வித் கோகோவோட. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நிறையாவே நல்லாவே பிடிக்கும், டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான். க்ரீன் கிராம் இருக்குது, ஸ்ப்ரவுட் மில்லட்ஸ் இருக்குது, கொக்கோ இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு டெலிஷியஸான ஒரு பிளெண்டு. இது வந்து நீங்கள் வந்து கில்ட்டே இல்லாமல் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாலில் சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் வந்து குக்கீஸ் அண்ட் ப்ரௌனிஸ் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 45 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அதை கன்சியூம் பண்ணிடணும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். அப்போ தான் அதோட ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ட்ரஸ்டடான இது தான், ஜோதிஸ் லேப்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச ஒரு இது தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் 1 இயர்லேருந்து நம்ம வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு 395 எம்ஆர்பி போட்டிருந்தாங்க. பட் அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நிறையாவே கொடுத்து 264க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, சாக்லேட்டும் சத்துமாவும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.